கௌதம் மதுமிதா சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். கல்யாணத்துக்கு வந்து ஓகே சொல்லிட்டாங்க நம்ம மதுமிதா. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. மதுமிதாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல. என்னங்க சகுந்தலா, ஏன் முன்னாடி வந்து புடவை வந்து நீட்டுறீங்க? எனக்கு புரியலையே. தங்கச்சிக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஜெகோமா நீ என்னம்மா தப்பாக சொல்லிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. லட்சுமணன் சகுந்தலாவோட அண்ணன். உடனே வந்து அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெஞ்ச் இருக்குது. அந்த பெஞ்சில் வந்து தாம்பூலத்தட்டை வந்து வச்சிடுறாங்க. நீங்கள் என்ன நினச்சி இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் அதித்தியை கேட்டு வந்திருக்கோம்னு நினச்சிங்களா? அச்சச்சோ, அதித்தி வயசு என்ன? எங்கள் பையன் வயசு என்ன? அப்படி இருக்கும்போது எப்படிங்க நாங்கள் அப்படியெல்லாம் வந்து பொண்ணு கேட்போம்? அப்படியெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வந்தது மதுமிதாவை சம்மந்தம் பேசி முடிக்கலான்னு தான் வந்தோம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, மதுமிதாவோட அப்பா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து திட்டுறாங்க. என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டியான்னு சொன்னோன்னே, அதித்தி வந்து ஃபீல் பண்ணி எனக்கு இந்த வாழ்க்கை கிடையாதா? இவ்வளோ பெரிய லக்ஸுரியான வாழ்க்கை எனக்கு கிடைக்கலையாங்கிற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே ஓகே, நீங்கள் எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி சம்மதம் சொன்னீங்க அப்படின்னு நம்ம மதுமிதா வந்து கௌதமை வந்து வறுத்தெடுக்கிறாங்க. ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் மீட் பண்ணால் சண்டை இல்லாமல் முடிஞ்சிருக்கா? அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்படி ஒன்றை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ எப்படி கனவு போட்ட வந்து அடைஞ்ச? கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரி, முதல்ல எங்கள் மேலே தப்பு இருக்கா, உங்கள் மேலே தப்பு இருக்கா? அதித்தியை நான் பொண்ணு கேட்டேன்னு சொல்லி நீங்களாக வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாம், அது எங்களோட தப்பு தான். என்ன நீ பொண்ணு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து பேசுகிறாங்க. முதல்ல அதித்தியை தான் பொண்ணு கேட்டிருந்தோன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்றானா நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தா நிச்சயம் வந்திருக்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் பேச்சிலேயே வந்து எவ்வளோ முன்னுக்கு பின்னா முரணாக இருக்குது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னங்க மரியாதையெல்லாம் பேசுகிறீங்க? நீ பேசுறது மட்டும் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஏமா கொஞ்சம் சண்டை போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மதுமிதாவோட அப்பாவும் அம்மாவும். நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கூட நியாயமா இல்லை. நான் வந்து அதித்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் எவ்வளோ என்ன மனசுலேயே வந்து கண்ணாப்புனான்னு வறுத்து எடுத்திருப்பீங்க. ஆமாம், கண்டிப்பாக தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம மதுமிதா. உங்களோட கோவம் எல்லாமே நியாயமானது. இந்த விஷயத்தில் எங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. அதுக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்காத. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கண்டிப்பாக நான்லாம் உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இப்பயே நீ இவ்வளோ திமிரா பேசுகிற. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசியோ அப்பப்போ நான் தனியாகவே நிம்மதியாக இருந்துருவோம் போல இருக்கேன்னு சொல்லி கௌதமும் சொல்கிறாங்க அந்த இடத்துல. சகுந்தலாவுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், மாயாவோட வாழ்க்கையும் சேஃபாக இருக்கும்னு நினச்சா, ஏன்னா அது இப்படி ஒரு பிரச்சனை வந்து வந்துருச்சேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சகுந்தலா வந்து திங்க் பண்ணுறாங்க. இனிமேட்டு உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி மதுமிதா வந்து அங்கேருந்து பையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சாரிங்க, தப்பெல்லாம் என் மேலே தான், அப்புறமேட்டு பேசுவோன்னு சொல்லி மதுமிதாவோட அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கௌதம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. இவன் இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி இல்லையே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா இவன் மனசில் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல. சகுந்தலா வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகாததும் நல்லதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப லட்சுமணன் வந்து வராங்க, அவங்களோட அண்ணன். என்னம்மா, அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும். இது எவ்வளோ சூப்பரான விஷயம் தெரியுமா? இப்பயே இவ்வளோ சண்டை போட்டுக்கிறவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க நினச்சிப்பாரு. 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்டு தான் காலகாலத்துக்கு இருப்பாங்க. அது கிறிஸ்டல் கிளியராக தெல்ல தெளிவாக தெரியுது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் யோசிச்சுப்பாரு. அண்ணா நீ பிரில்லியன்ட்டுண்ணே, கண்டிப்பாக நான் அப்படி தான் யோசிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ தாம்மா கௌதம்கிட்ட பேசி சம்மதம் வந்து வாங்க வைக்கணும். சரிண்ணா, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி சவுந்தலாவும் வந்து கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்து சப்பாத்தி வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதுமிதாவோட ஃபேமிலி. அப்பான்னு பார்த்து ஜீவா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன்க்கா அவரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, இந்த விஷயத்தை பற்றி ரீகன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மதுமிதாவோட தம்பி ஜீவா. ஏன்பா உன் கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஆகும்னா நான் என்னமோ என் கல்யாணம் நடக்கணுங்கிறனால உன்னை எப்படி இருந்தாலும் கரை சேர்க்கணுங்கிற மோட்டிவில் வந்து பேசுகிறேன். உனக்கு நல்ல எதிர்காலம் கிடச்சிருக்கு, அதையே நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி அவன் என்னடா தப்பாக கேட்டான்? ஜீவா வந்து சொன்னது எல்லாமே கரெக்டு தான், நீ தான் தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கன்னு மதுமிதா வந்து கண்ணாப்னான்னு திட்டுறாங்க. அவன் என்ன சொல்கிறான்? நல்ல வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய சம்மந்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அதித்தியை தான் கேட்க வந்திருக்காங்கன்னு நினச்சி தப்பாக புரிஞ்சுக்கிட்டது நான் தான். இப்போ அதித்தி எனக்கு ஒரு பொண்ணுனா நீ என்னோட பொண்ணு தானே. 2 பேரோட வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல விதமாக வந்து செட்டில் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே போடுவேன். உன் தம்பி அப்படி என்ன தான் தப்பாக கேட்டுட்டான், இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக தட்டை வந்து போட்டுட்டு கிச்சனில் போட்டுட்டு அப்படியே கையெழும்புறாங்க. லட்சுமணன் வந்து வராங்க.
ஒரு பக்கம் அவங்க தங்கச்சிக்கிட்ட பேச, "என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா இவ்வளோ தாமதமா இருக்க? இப்பயே போ. கௌதம் கிட்ட பேசு. அவன் மனச கல. அவன் ஏதாவது தப்பா முடிவு எடுக்கிறதுக்குள்ள அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உன் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்னு ஆரம்பத்துலேருந்து போராடினல்ல. அவங்க இது மாரி ஒரு ஜோடியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. நான் பேசுவேன். ஆனா, நான் எல்லாத்தையும் வந்து எப்படி யோசிப்பேன்னு கௌதம் வந்து நல்லா தெரியும். அத மறுத்துருவான். நீ பேசுனனா கண்டிப்பா வந்து அவனுக்கு தெரியும். இருந்தாலும் உன்கிட்டலாம் மறுக்க மாட்டான் கௌதம். சரியா? பார்த்து பேசு அவ்வளதான். எதுக்கெடுத்தாலும் மாயா, மாயாங்கிற மாரி ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கயேன், அவன் கண்டிப்பா வந்து சம்மதம் வந்து இப்ப சொல்லாட்டாலும் அப்புறம் சொல்லிடுவான். நீயும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க கௌதம. ஆமா, நல்லா புரிஞ்சு வச்சா தானே உங்க 2 பேரையும் ஏமாத்திட்டு சொத்தெல்லாம் திருட முடியுங்கிற லட்சுமணன் வந்து மனசுல நினைக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க. நம்ம கௌதம் அவங்கள கிட்ட வந்து பேசலான்னு சொல்லிட்டு சகுந்தலா வராங்க. என்னம்மா, இந்த விஷயத்த மட்டும் பேச வராதீங்க. இல்லப்பா, நீ ஏகப்பட்ட வாட்டி சொல்லியிருக்க. இந்த விஷயத்துல நான் தீர்மானமா முடிவு எடுத்துட்டேன். உனக்கு மதுமிதா தான் ஆப்டான ஜோடி. என்னம்மா, எந்த விஷயத்துலயும் வந்து கண்டுக்கவே மாட்டீங்க. இந்த விஷயத்துல எப்படி நீங்க பிடிவாதமா இதான் கரெக்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, நீ இந்த வயசுக்கு மேல கல்யாணம் பண்ற. அப்ப நான் சில பல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும்னு அடிக்கடி சொல்லியிருக்க. கரெக்டா இல்லையா? மதுமிதா சூப்பரான பொண்ணு. உன்னை புரிஞ்சுப்பா. இன்னைக்கு வேணா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. ஃபியூச்சர்ல இதுவே வந்து காமெடியா வந்து இப்படியெல்லாம் நடந்துச்சு பாரு நமக்குள்ள அப்படின்னு சொல்லி யோசிக்க தான் போறீங்க. இது இயல்பு தானே. கல்யாணம் ஆகிட்டு சண்டை போட மாட்டாங்களா? இப்ப நீ முன்ன பின்ன தெரியாதவங்கள கல்யாணம் பண்ணி சண்டை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவ? ஆல்ரெடி உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. இப்ப உங்க 2 பேருக்குள்ள வந்து புரிதல் வரதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால நான் சொன்னா கரெக்ட்டா தான் இருக்கும். ஏம்மா இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கேங்கிற மாரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம கௌதம். எல்லாம் உன் தங்கச்சி மாயானால தான். நான் ஓப்பனாவே சொல்றேன். உன் வாழ்க்கையும் செட்டில் பண்ண மாரி இருக்கும். மாயா அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போறாளோ உன் தங்கச்சி, இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பா, நாளைக்கு ஒரு முடிவு எடுத்தாலும் பரவால்ல. அவ செகண்டுக்கு செகண்ட் வந்து முடிவ வந்து சிரிச்சு பேசுவா, திடீர்னு கோவப்படுவா. இது எல்லாத்துக்கும் வந்து ஜீவா வந்து புடிச்சமான மாப்பிள்ளை அமைஞ்சது பெரிய விஷயம். அவன் நல்லபடியா அங்க இருக்கணும்னா, மதுமிதாவ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கயேன், 2 பேரும் வந்து அவங்கவங்க வாழ்க்கைய வந்து நெனச்சு கவலைப்படுறத விட, நம்ப இங்க ஏதாவது பிரச்சனை பண்ணோம்னா, தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகும்னு ஜீவா வந்து யோசிக்கலாம். மதுமிதாவுக்கு 2 வாட்டி சம்மந்தங்கிற பேர்ல வந்து, நம்ப வந்து ஏதோ ஒண்ணு குளறுபடி பண்ணி வச்சுட்டோம். இத எப்படி சரி பண்ணி வைக்க முடியும்? மதுமிதாவ வந்து நல்லபடியா வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும்னா, உன் மூலியமா தான் அமைச்சு குடுக்க முடியும். இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாரு. டேலி ஆகுதா இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாரி தான் கௌதம் வந்து புரிஞ்சுகிட்டு, அந்த இடத்துல அமைதியா வந்து நிக்கிறாங்க. ஒரு பக்கம், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லையான்னு சொல்லி கையெலம்பிட்டு, அப்படியே வந்து நிக்கும்போது, நீ தான் புரிஞ்சுக்காம இருக்க. நீ எப்படி அன்பா, பாசமா உன் குடும்பத்தில நடந்துக்கிறியோ, உனக்கு அப்படியே ஆப்போசிட்டாலாம் இல்ல கௌதம். அவன் அந்த குடும்பத்தில எவ்வளோ அன்பா, பாசமா வந்து கட்டுக்கோப்பா குடும்பத்த வச்சிருக்கிறாங்க. குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அவங்களால கௌதமால தாங்க முடியாது. பணம் காசுலாம் வந்து பெட்டி பெட்டியா ரூம் ஃபுல்லா அடுக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க வீடு ஃபுல்லா அவ்வளோ செல்வம் இருக்கு. ஆனா, அந்த பையன் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெளிவா வந்து பேசுவாப்ல. எல்லாருக்கும் மரியாதை வந்து குடுப்பாப்ல. அப்படி இருக்கிற தங்கமான பையன தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பா, நீங்க சொன்னது இப்ப ஒரு வேலிடான பாயிண்ட் தான். நான் எப்படி இங்க இருக்கனோ, அதே மாரி தான் கௌதமும் அங்க இருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ள ஒரு சில விஷயம் ஸ்டார்ட்டிங்லேருந்து வந்து ஒத்துக்கல. அதனால முட்டிக்கிட்டே இருக்கோம். இது எல்லாம் புரியுது. சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க. அதனால நான் ஒரு வாட்டி கௌதம தனியா வந்து மீட் பண்ணி 1 மணி நேரம் கிட்ட பேசுறோம். எங்களுக்குள்ள செட் ஆகும்னு தோணுச்சுன்னா, நான் கல்யாணம் வந்து பண்ணிக்கிறேன். பழச பத்தி பேசவே இல்ல. போதுமாங்கிற மாரி சொல்றாங்க. ரொம்பவே தேங்க்ஸுங்கிற மாரி யோசிக்கும்போது, நம்ப அதித்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த மாரி வாழ்க்கையில வந்து பிரச்சனையெல்லாம் வந்துச்சுன்னா, "நீ என்னக்கா ரூம்ல இருக்கும்போது எனக்கு அட்வைஸ் பண்ண? எல்லாமே சரியாயிடும் தானக்கா சொன்ன. எனக்கு புடிச்ச பையன் வந்து வருவான்னு. இப்ப அந்த இடத்துல நீ இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கௌதமுக்கு நீ ஒரு பெஸ்ட்டான பேரா இருப்பேன்னு நான் ஆசைப்படுறேங்கிற" மாரி பேசுறாங்க அந்த இடத்துல.